வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க வேறு யாரும் இல்லை, பாவிகள் நம்மை ரட்சிக்க. இந்த பகுதிகளிலே வசித்திருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்தமான நாளிலே பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் சுமந்து வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் காது கொடுத்து கேட்பீர்களானால் உங்களுக்கு ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம் இந்த தேவனாகி கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேத ஆகமத்திலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது. பாவிகளிலே பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரர்களே, இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உன்னையும் என்னையும் தேடி வந்தார். எப்படி தேடி வந்தார்? அவர் தாழ்மையாக வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிவின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று வேதத்திலே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் 7வது வசனம் இப்படியா சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கினார் பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த சிலுவையில் அவர் தன்னை தாழ்த்தி அந்த ரத்தத்தை சிந்தினபடினால்தான் உனக்கும் எனக்கும் ஒரு நல்ல மீட்பை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராயிருக்கிறார். உனக்கு நல்ல மீட்பு வேணும் என்று சொன்னால் மீட்பர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை உங்கள் உள்ளத்தில் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த மீட்பை உங்களுக்கு கொடுத்து பரிசுத்தத்தை அவர் கொடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறவராயிருக்கிறார். இந்த பகுதி மக்கள் நல்ல நிலைமையில் இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டத்தோடு, வருத்தத்தோடு, துயரத்தோடு, துன்பத்தோடு இருக்கலாம். உங்கள் துன்பங்களை நீக்கி இன்பங்களாக்க இந்த இயேசுவானவர் உங்கள் இல்லங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய அன்பு மெய்யானது என்று வெளிப்படும். அவர் அன்பு பரிசுத்தமானது வெளிப்படும். ஆனால் தேவனுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்வீர்களானால் பாவங்களை மன்னித்து